என்ன டெல்லி பிரயாணம்லாம் எப்படி இருக்குது? ஊரெல்லாம் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? சுத்தி பார்க்காம நாங்க என்ன டெல்லியில அட்ரஸ் தொலைச்சிட்டு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டா இருந்தோம்? டேய் குத்தூசு, டெல்லிக்கு நாங்க போனோமா, லட்சுமி கரெக்டா அட்ரஸ் சொல்லிச்சு. லட்சுமியை கொண்டு போய் பையன் வீட்டுல விட்டு வந்துட்டோம். அதான் ஆமா. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். மணியக்காரரு டெல்லியில யார்கிட்டயாவது பேசுனீங்களா? அங்க என்ன நடந்துச்சு? டெல்லியில மணியக்காருக்கு ஏக மரியாதை. அது என்னன்னா டெல்லியில இவர் ஒரு ஆளுகிட்ட இப்படி கைய நீட்டி எத்தனை போடுறியா? என்ன என்னமோ ரகசியம் பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, டெல்லி பெரிய தலைநகரம் இல்லையா, சில விஷயங்களை ரகசியமா தான் வச்சுக்கணும்னு உள்ள பேசிக்கிறோம். அப்படிதானே? ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இன்னொரு தடவை சந்தேகம்னா அறுவாளாலே வெட்டுவேன். இருடா, மிச்சத்தையும் கேட்டு வெட்டுவான். என்னடா சந்தேகம்? அவ்வளவு பெரிய ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி கரெக்டா வந்து சேர்ந்தீங்க? ஆரம்பத்துல இருந்து எனக்கு டவுட்டாவே இருக்கு. பாரதேசி, ஒப்பன் அப்படியே ஒழிஞ்சு போயிடுமா, ஊதாரித்தனமா ஊரை சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தியா? நீ செஞ்சதுல பாதியாவது செய்ய வேணாமா? சரி பெரிய பண்ண, டெல்லியில போய் என்னென்ன பாத்தீங்க? இவன் யாரா சுத்த கேணையனா இருக்கிறான்? டெல்லியே பார்த்தான்டா, டெல்லிக்கு உள்ள போய் என்ன பாத்தியான்? இல்ல, எங்க சின்ன பையன் சொன்னது வேற மாதிரி இல்ல இருந்தது. சமாளி. டேய், சாமியாட்ட மாதிரியே வாயிலே அடிச்சுக்கிறிய. டெல்லி விஷயம் தானே? ஆமா. எல்லாரும் வேலைக்கு போங்க, நாளைக்கு வாங்க. தவணை முறையில சொல்றேன், போங்க. போங்க. ஹலோ, வாசன் பேசுறேன் சார். இன்னைக்கு சாப்பாடு இங்க அனுப்ப வேண்டாம், நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். லட்சுமி கிட்ட போன கூட. அம்மா, ஐயா பேசுறாரு. லட்சுமி, என் ஃப்ரெண்டு வெள்ளக்காரன் ஒருத்தன் நம்ம வீட்டுல மீன் குழம்பு சாப்பிடணுமா, சமைக்கிறியா? சமைச்சிட்டா போச்சு, நானே மாட்டேன் நான் சொன்னேன். ஆமா, நம்ம கண்ணாடி தொட்டியில கலர் கலரா சின்ன சின்னதா மீன் இருக்கே, அதை பிடிச்சி குழம்பு வச்சுட்டா? ஏய், என்னது? அதெல்லாம் அழகுக்காக வளர்க்கறது, கொன்னுடாத. மீன் எல்லாம் அழகுக்கா வளர்ப்பாங்க. நம்ம ஊர்ல எந்த மீன் கிடைச்சாலும் திங்கிறதுக்கு தான். ஏய், சொல்றத செய். பெரிய மீனா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பு வை. மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றானே வெள்ளக்கார ஃப்ரெண்டு, அவனோட தாத்தா அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டவரு. இப்ப பேரனும் சாப்பிடணும் ஆசைப்படுறான். சரி, போன வாசன் கிட்ட கொடு. ஹலோ சார். ஏய், மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனா வாங்கிட்டு வந்து லட்சுமி கிட்ட கொடு. போன சிவராஜ் கிட்ட கொடு. சரி சார். சிவராஜ். ஹலோ. டேய், இன்னைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மீன் குழம்பு வைக்கிற வேலையை லட்சுமி கிட்ட விட்டுரு. சரிங்க சார். அரைச்சி குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும், அதுக்கு அம்மிக்கல் இல்ல. சார், அம்மா அம்மிக்கல் வேணும்னு கேக்குறாங்க சார். இன்னும் அரை மணி நேரத்துல வரும்னு சொல்லு. அம்மா, அரை மணி நேரத்துல அம்மிக்கல் அனுப்பி வைக்கிறாராம். சரி. கமான். Very sweet and interesting smoother. ஸ்வீட் என்ன தேன் மாதிரி இருக்கு, உள்ள வந்து சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு நான் சாப்பிட போறதுக்கு அளவே இல்ல. முடிஞ்சா நீ ஒரு வெட்டு வெட்டு. லட்சுமி, லட்சுமி, she is my wife. இவன் தான் என் ஃப்ரெண்ட் ஜான்சன். வணக்கம் சொல்லு. Welcome. மீன் குழம்பு ரெடியா? மீன் குழம்பு. Fish curry. ஃபிஷ் ஃபிஷ் அலைரா, சீக்கிரம் போடு. வா வா வாடா வா. Thank you. Fish. It is very nice. Yeah, yeah. அவனு கொஞ்சம் கையில் ஊத்து. Oh, ஜான்சன், eat. yes, yes. Yeah. Fish, fish. Yeah, it is very delicious Yes, food. fish. Yeah. I'm eating on. Eat. Oh, thank you.
வாட் ஜான்சன் Very, very spicy. Oh, very, very, very hot. டேக் இட் ஈஸி Yeah. Oh. My hair is burning, it's flying. Oh, it's flying. Oh, my hair. Let me see my hair, smoke. என்ன கேக்குறாரு? காதுல புகை வருதான்னு கேக்குறான். இந்த காரத்தை என்னாலயே தாங்க முடியல. வரல. Oh, no, hot. Oh. Every day you take chili? எப்படி இந்த உரப்ப நீங்க தாங்குறீங்கன்னு கேக்குறான். உங்க ஆளுங்க 300 வருஷமா எங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதையே நாங்க தாங்கிக்கிட்டோம். இந்த 50 முழகாய் உங்களால தாங்க முடியாதா? எதையும் தாங்கும் இதயம் உண்டு எங்களுக்கு. Oh. Yeah, can I take some water? Oh. Excuse me. Excuse. Yeah, ice. Ice. Oh. Bathroom. Outside. Bathroom. டேய் பாத்ரூம் கட்டிக்கடா எனக்கு. Yeah. எங்க ஓடுறாரு? இந்த வெள்ளக்காரன் எங்க போறாரு? பாத்ரூம்ல போய் தண்ணிக்குள்ள விட போறான். 50 மிளகாய்க்கு இப்படி ஆவுன்னு கத்துறாரே. நம்ம ஊர் மாதிரி 1/2 கிலோ மிளகா வச்சு அரைச்சிருந்தா எப்படி ஆயிருப்பாரு? சாம்பல் ஆகியிருப்பான். கொஞ்சம் சாம்பலை யமுனையில கரைச்சிட்டு மிச்ச சாம்பலை லண்டனுக்கு அனுப்புனா அவங்க தேம்ஸ் நதியில கரைச்சிடுவாங்க. அடடடடா லட்சுமி, முதல்ல நம்ம நாட்டை பிடிக்க ராபர்ட் கிளை வந்தானே, அப்ப நீ இல்லாம போயிட்டியே. இருந்திருந்த மட்டும் என்னவா? 1/2 கிலோ மிளகாய் அரைச்சு குழம்பு வச்சு ஊத்திருந்தா அவன் அப்பவே போயிருப்பான். சிதம்பரம் உள்ள செக்கெடுக்க வேண்டியதில்ல, கட்டபொம்மனை தூக்குல போட வேண்டியதில்ல, மகாத்மா காந்திக்கு வேலையே இல்ல. Loving her husband. The state government will favorably consider the question of granting pension to its employees who resign from the services. கரெக்டா? பரவாயில்லையே. உனக்கு நான் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் பாடத்தை இவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. சரி, இப்ப சீதாங்கிற பொண்ணு தன்னோட ஃபேமிலியை பத்தி பிரசன்டென்ஸ்ல சொல்ல போறேன். மகாலட்சுமி மாதிரி இருந்த அம்மா மாடர்ன் ட்ரெஸ்ல கிளியோபாட்ரா மாதிரி இருக்காங்க. அடாடாடா கரெக்டா சொன்னேன். ஷட் அப்.